நம்மள நிறைய பேரு என்ன நினைக்கிறோம்னா, சரி வயசாயிடுச்சு, இதெல்லாம் வரத்தான் செய்யும் அப்படின்னு நம்ம மனச நாமே தேத்திக்கிறோம். ஆனா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே இது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயமா? ஒருவேளை இந்த வழி உங்க உடம்பு உங்ககிட்ட பேச முயற்சி பண்ற ஒரு மொழியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? எனக்கு கொஞ்சம் கவனம் குடுங்கன்னு அது அனுப்புற ஒரு முக்கியமான சிக்னல் இது. இந்த வழியோட உண்மையான காரணம் என்ன? இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தீர்வு என்னங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஓகே, நேரடியா தீர்வு என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. இந்த வலி எதுக்கு வருது? இதோட மூல காரணத்தை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுக்கான சரியான தீர்வையும் நம்மால கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம முழு உடம்போட பாரத்தையும் நாள் முழுக்க தாங்கி நிக்கிறது நம்மளோட 2 பாதங்கள் தான். இப்போ வயசாக ஆக அந்த பாதத்துல இருக்கிற தசைகளும் நரம்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா அதோட வலுவை இழக்க ஆரம்பிக்குது. ரத்த ஓட்டம் குறையுது, மூட்டுகளோட அந்த நெகிழ்வுத்தன்மை கம்மியாகுது. இது எல்லாம் ஒன்னா சேரும்போது தான் பிளான்டார் ஃபேசியைட்டிஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை வருது. சிம்பிளா சொல்லணும்னா, பாதத்தோட அடிப்பகுதியில இருக்கிற திசுக்கள்ல ஒரு வீக்க மாதிரி ஏற்பட்டு பயங்கரமான வலிய கொடுக்கும். ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடே இருக்கு. நைட் ஃபுல்லா நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு, காலையில வலி கம்மியா தானே இருக்கணும். ஆனா ஏன் அதிகமா இருக்கு? காரணம் என்னன்னா, நாம தூங்கும் பொழுது நம்ம கால் தசைகள் ஓய்வுல இருந்தாலும் அது ஒரு ரப்பர் பேண்ட சுருட்டி வச்ச மாதிரி கொஞ்சம் டைட் ஆயிடும். காலையில நம்ம எழுந்து முதல் அடி வைக்கும்போது அந்த இறுக்கமான தசை சட்டுன்னு நீட்டப்படுது. அப்போதான் அந்த சுளீர்னு ஒரு வலி வருது. சரி, இதுக்கு மாத்திரை மருந்தில்லாம நம்ம உடம்ப வச்சே ஒரு தீர்வு காண முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியும். அதுக்கு தான் பல 100 வருஷ பழமையான ஆனா இன்னைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக் இருக்கு. அதுதான் அக்யூப்ரெஷர். அக்யூப்ரெஷர்னா ஏதோ மேஜிக் இல்லங்க, இது பக்கா சயின்ஸ். நம்ம உடம்பே ஒரு பெரிய மெடிக்கல் கிட் மாதிரி. அதுல சில முக்கியமான ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த சரியான பாயிண்ட்ல நாம கரெக்டான பிரஷர் கொடுக்கும்போது நம்ம உடம்போட இயற்கையான ஹீலிங் பவரையே நாம ஆக்டிவேட் பண்ண முடியும். நமக்கு நாமே சிகிச்சை கொடுத்துக்கிற மாதிரி தான் இது. இந்த ஒரு வரி அக்குப்ரெஷரோட மொத்த கான்செப்டையும் அழகா விளக்கிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு மேப்ல எப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கோ, அதே மாதிரி நம்ம பாலத்திலயும் நம்ம உடம்போட முக்கியமான உறுப்புகளுக்கு கனெக்ட் ஆகுற பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்போ நம்ம வேலை என்ன? அந்த மேப்ல நம்ம பிரச்சனைக்கான சரியான பாயிண்ட கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, இப்ப நாம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. அந்த சக்தி வாய்ந்த புள்ளி எங்க இருக்கு, அது எப்படி கரெக்டா பயன்படுத்துறது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நான் சொல்லும்போதே முடிஞ்சா நீங்களும் உங்க கால்ல அந்த இடத்த கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. உங்க பாதத்தை எடுத்துக்கோங்க. கால் விரல்களுக்கு கீழே இருக்கிற அந்த மெத்துன்னு இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கீழே உள்ளங்காலோட கரெக்ட் சென்டர்ல ஒரு சின்ன பள்ளம் மாதிரி ஒரு இடம் இருக்கும். தொட்டு பார்த்தா தெரியும். கரெக்ட். அந்த இடம்தான் கிட்னி 1ன்னு சொல்ற அந்த பவர்ஃபுல் பாயிண்ட். இத செய்யறது ரொம்பவே சுலபம். முதல்ல ஒரு சேர்ல நல்ல ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. ஒரு கால இன்னொரு கால் மேல வச்சுக்கோங்க. இப்போ நாம கண்டுபிடிச்ச அந்த கிட்னி 1 பாயிண்ட்ல உங்க கட்ட விரல வைங்க. முதல்ல ஒரு 10 செகண்டுக்கு மெதுவா ஒரு ஜென்டில் பிரஷர் கொடுங்க. அப்புறமா அடுத்த ஒரு 20 செகண்டுக்கு கொஞ்சம் அழுத்தமா பிரஷர் கொடுங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி ஒவ்வொரு கால்லயும் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் செஞ்சா போதும். டெய்லி காலையிலயும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் பண்ணா ரொம்ப நல்லது. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க குடுக்கிற அழுத்தம் அந்த இடத்துல தசை தூண்டப்படுறத உணர வைக்கணும். ஒரு சின்ன இதமான வலி இருந்தா ஓகே. ஆனா ஐயோ அம்மான கத்துற அளவுக்கு வலி இருக்கவே கூடாது. உங்க உடம்பு சொல்றத கேளுங்க. எது கரெக்டான அழுத்தங்கிறது உங்களுக்கே புரியும். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடும். என்னது, ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் அழுத்துனா இவ்ளோ பெரிய வலி போயிடுமா? நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு தோணும். சரிதான். இதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிளான சயின்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே இதோட பவர் புரியும். நாம அந்த கிட்னி 1 பாயிண்ட்ல பிரஷர் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அது ஒரு டிராஃபிக் ஜாம கிளியர் பண்ற மாதிரி. முதல்ல அது அந்த ஏரியால இருக்கிற ஒரு முக்கியமான நரம்பு மையத்தை ஆன் பண்ணுது. உடனே அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் வேகமா பாய ஆரம்பிக்குது. இந்த ஃப்ரெஷ் பிளட் சப்ளை ராத்திரி முழுக்க இறுக்கமா இருந்த தசைகளுக்கு ஒரு வார்ம் அப் கொடுக்கற மாதிரி. அதனால மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது. இதனால நம்ம உடம்பே இயற்கையா பெயின் கில்லர்ஸை ரிலீஸ் பண்ணி தன்னைத்தானே சரி பண்ணிக்க ஆரம்பிக்குது. இது ஏதோ தியரி மட்டும் இல்ல, நிஜமாவே நடந்த ஒரு அனுபவத்தை சொல்றேன். 65 வயசுல ஒரு அம்மா காலையில இந்த பாத வலியால நடக்கவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க.
அவங்க இந்த சிம்பிள் டெக்னிக்கை டெய்லி 2 வேளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நம்புவீங்களா? வெறும் 3 வாரத்துல அவங்களோட வலி ரொம்பவே குறைஞ்சு மறுபடியும் ஈஸியா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, ஒரு சின்ன பழக்கம் அவங்க வாழ்க்கையில எவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு. வலிய நாம 2 விதமா பார்க்கலாம். வழி, பெயின் கில்லர் போட்டு தற்காலிகமா வலிய மறக்கடிக்கிறது. இது அறிகுறிக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட், ஒரு வெளிப்புற தீர்வு. ஆனா 2வது வழி, அக்குப்ரெஷர் மாதிரி வலியோட மூல காரணமான அந்த தசை இறுக்கத்தை சரி பண்ணி நம்ம உடம்போட சொந்த டாக்டர் உள்ளிருந்தே வேலை செய்ய வைக்கிறது. இதுதான் உள்ளிருந்து வர ஒரு முழுமையான தீர்வு. சோ நாம இங்க கத்துக்கிட்டது வெறும் ஒரு டெக்னிக் மட்டும் இல்ல, நம்ம ஆரோக்கியத்தோட கண்ட்ரோலை நம்ம கையில எடுத்துக்கிற ஒரு வழி இது. வலிய சகிச்சுட்டு வாழ்றதிலிருந்து வலியே இல்லாம வாழ்றதுக்கு நாமளே ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம். இது நம்ம வாழ்க்கை தரத்தையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வலிங்கிறது வயசான வந்தே தீருங்கிற ஒரு விதி கிடையாது. அது உங்க உடம்பு உங்ககிட்ட அனுப்புற ஒரு மெசேஜ். ஹலோ, உள்ள ஏதோ சரியில்ல, கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்ற ஒரு சிக்னல். அந்த சிக்னலை நாம எப்போ காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே குணமாகற பயணம் ஆரம்பிச்சிடுது. இந்த முழு விஷயத்தோட அழகே அதோட சிம்பிளிசிட்டி தான். ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர நமக்கு என்ன தேவை? ஒரே ஒரு புள்ளி, ஒரு நாளைக்கு வெறும் 2 நிமிஷம், அப்புறம் தொடர்ந்து செய்யற ஒரு சின்ன கமிட்மெண்ட். அவ்வளவுதான். இது எவ்ளோ பவர்ஃபுல் பாருங்க. இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எழும்போது உங்க முதல் அடி எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? வலியோடவும் ஒருவித பயத்தோடவுமா, இல்ல வலியே இல்லாம ஒரு புது நம்பிக்கையோடவா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. உங்க உடம்பு நீங்க எடுக்க போற முடிவுக்காக காத்துட்டு இருக்கு.